குழந்தையா பிறந்து வளர்ந்து வாழாகிற வரைக்கும் கஷ்டங்கள் நம்மளை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கஷ்டங்கள்ல இருந்து நிவர்த்தி வேணுமா, நன்மை உண்டாகணுமா, அதற்கு ஒரே வழி ஈசனின் பிரதோஷ வழிபாடு மட்டும்தான். இன்று வெள்ளிக்கிழமை தேய்பிறை பிரதோஷம். இந்த பிரதோஷ வேளைகள்ல சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ மூர்த்தியான உலகின் நாயகனாக விளங்கும் சிவபெருமான எண்ணி வழிபாடு செஞ்சா போதும், கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், பிறந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளரணும், அடுத்து படிப்பு நல்லா வளரணும், அடுத்தது நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல திருமணம் கிடைக்கணும்னு பல பல பிரார்த்தனைகள் நமக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அடுத்தடுத்த பிரார்த்தனைகள் வந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு துயரங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பிரதோஷ வேளைகளை மட்டும் நமக்கு இடைவிடாது எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து மனதார சிவமந்திரம் சொன்னா எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கண் முன்னாடியே நிவர்த்தி செய்து காட்சி கொடுத்து நமக்கு வாழ்வில் உயர்த்த வைப்பார்.